கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் விபிஎஸ்ல ரிஜோ வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு. அதுக்கு ஏற்ற சூழ்நிலை ஆண்டவர் தந்தார். அதுக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் அவன் வந்த ஃபஸ்ட் டேலேருந்தே அவனுக்கு நல்ல ஜாலி தான். அவன் நல்லா என்ஜாய் பண்ணான். அவனாட்டே வர்றதுக்கு டெய்லியுமே அவனாக ரெடி ஆயிடுவான். அப்புறம் என்னென்னா அவனே வசனம் எல்லாம் டெய்லி படிப்பான். ஸ்கூலில் எல்லாம் அப்படி இல்லை, நான் தான் உட்கார சொல்லிகிட்டே இருப்பேன். இது அவனே எல்லா நாளும் அவனே உட்காந்து படித்தானா, சொல்ல மட்டும்தான் என்கிட்ட வருவான். மற்ற நாளெல்லாம் அவனே படித்தான். அப்புறம் விபிஎஸ்க்கு வராட்டி காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிறது, இல்லாட்டி ஃபுல்லாக கேஜெட்ஸ்லேயே உட்காந்துட்டு இருப்பான். மொபைல் வேணும், இல்லை ஏதாவது லேப்டாப்போ டிவி போடுறேன், இல்லை ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாட போகிறேன் அப்படி சொல்லிகிட்டே இருப்பான். இது அவனை என்கேஜாக வச்சுச்சு. அங்கே பைபிளும் படித்தான், ஸ்டோரி எல்லாம் கேட்டான். வீட்டில் நான் சொல்லிக் கொடுக்குறத இங்கே நிறைய கேட்டான். மற்ற டைமில் நானே பெருசாக சொல்லிக் கொடுக்குறதில்ல. ஆனால் இந்த வாட்டி பஸ்காவை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவன் தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தான். எனக்கு நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிடுறது வரைக்கும் அவன் வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்து அந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே கேட்டான். அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறதுனால நானும் அந்த இடத்த திருப்பியும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸாக இருந்துச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னே படித்து அதை கொஞ்சம் விட்டுட்டு இன்னும் திருப்பும் அதை படிக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரனிஷாக்கும் சொல்லிக் கொடுத்தேன். அவனை ஆண்டவருக்குள்ளால் ஒரு வாரம் என்கேஜாக வச்சுருந்த சிஸ்டருக்கு நன்றி, ஆண்டவருக்கும் நன்றி, ஸ்தோத்திரம். அவனுக்கு